டே 1 பிக் பாஸ் சீசன் 9 ரிவ்யூடைய கண்டினியூஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பிக் பாஸில் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸுக்கு பிக் பாஸ் சில சலுகைகளை கொடுத்துருந்தாரு. அது என்னன்னு பார்த்தோன்னா, சூப்பர் டீலக்ஸ் டீமில் இருக்க ஹவுஸ்மேட்ஸில் 50% மெம்பர்ஸ் மட்டுமே நாமினேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆக முடியும். இவங்க நினச்ச நேரத்துக்கு தூங்கி எழலாம். பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட எந்த விதமான வேலையும் அதிகாரத்தின் பேரில் இவங்களுக்கு வாங்குறதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. இவங்க தூங்கி எழுந்து வந்ததுக்கப்புறமா தான் வேக்கப் சாங்கு ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி இவங்க சிக்கனும் மட்டனும் சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் பிபி ஹவுஸ்மேட்ஸ் இவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுக்கலாமே ஒழிய அவங்களுக்கு சமைச்சதுலேருந்து டேஸ்ட் பண்ணக்கூட அவங்களுக்கு எந்த முன்னுரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி இவங்க ரூமை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் கேஸு, இண்டக்ஷன் ஸ்டவ், ஃப்ரிட்ஜெல்லாம் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தார். அதே சமயத்தில் இவங்க டாஸ்க்கு விளையாட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருந்தார். நெக்ஸ்ட் சீன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நாமினேஷன் ப்ராசஸில் அதிக ஓட்டுக்களை வாங்கி நாமினேஷனில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வாங்கியிருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா அகோரி கலையரசன் 12 ஓட்ஸு. அதே மாதிரி செகண்ட் இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா வாட்டர்மெலன் சார் திவாகர் வித் 7 ஓட்ஸு. இந்த நாமினேஷன் ப்ராசஸில் ஆதிரை 2 பேரை நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க நாமினேட் பண்ணவங்களுக்கு கொடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, திவாகருக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு எவ்வளவோ பேர் முயற்சி பண்ணிட்டுருக்குறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன பண்ணாலும் இங்கே கூட்டு வந்து இவங்களை உட்கார வைப்பீங்க அப்படின்னா இதை என்னால் ஏற்றுக்க முடியாது. இவர் இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே இருக்கிறதுக்கு தகுதியான ஆளே கிடையாது அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருந்தாங்க. அதே மாதிரி கலையரசன் அவங்க சொல்லியிருந்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒய்ஃபும் கலையரசனும் சேர்ந்து கண்டென்ட்டுக்காக நிறைய விஷயத்த பண்ணியிருக்காங்க. கண்டென்ட்டுக்காக ஒருத்தவங்க எந்த லெவலுக்குன்னா போவாங்க, அவங்கள இங்கே கூட்டு வந்து ஒரு உதாரணமாக உட்கார வைப்பீங்க அப்படின்னா என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது. இவர் பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறதுக்கு தகுதியான ஆளே கிடையாது அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருந்தாங்க. பிக் பாஸ் டே 1 லாஸ்ட் சீன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாரு, ஒரு நாள் கூத்து அப்படின்னு. இந்த ஒரு நாள் கூத்து பேட்சை வந்து நீங்கள் ஒருத்தருக்கு 3 டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அதிகமாக ஓட்டு வாங்கினது யாருன்னு பார்த்தோன்னா நம்ம கலையரசன், அப்புறமா வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர். இவங்களுக்கு சொன்ன ரீசன் என்னென்னா, நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க, உங்களுடைய ஆட்டம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான்.